கொடுத்தாலும் கொடுத்தாண்டா இடம் பார்த்து கொடுத்தாண்டா. இன்றைக்கு இந்தியாவில் பல அரசியல் கட்சிகள் இருக்கின்றன. அந்த அரசியல் கட்சிகளில் பொறுப்பாளர் நியமனத்திற்கென்று பல கட்டமைப்புகள் இருக்கின்றன. ஆனால் இந்தியாவில் இருக்கக்கூடிய அரசியல் கட்சிகளிலேயே அதிக அணிகளை கொண்ட, அதிக அமைப்புகளை கொண்ட, இன்னும் குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் என்று சொன்னால் திருநங்கைகளுக்கு உள்ளிட்ட ஒரு துணைநிலை அமைப்புகளை வச்சிருக்கக்கூடிய ஒரு அரசியல் கட்சி என்று சொன்னால் இந்தியாவிலேயே அது விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். இந்தியாவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி மட்டும்தான். எந்த நம்பிக்கையில் இப்படி ஒரு அணிகளை அமைத்திருக்கிறார், எந்த நம்பிக்கையில் இப்படி ஒரு பொறுப்பாளர்களை அறிவித்துக் கொண்டிருக்கிறார். அவர் அடிக்கடி சொல்வது, நான் தலைவர்களை உருவாக்க விரும்புகிறேன். விடுதலை சிறுத்தைகள் இயக்கம் தொண்டர்களை கொண்ட இயக்கம் அல்ல, தலைவர்களை கொண்டிருக்கக்கூடிய இயக்கம், தலைவர்களை உருவாக்கி கொண்டிருக்கக்கூடிய களத்திலே பணியாற்றும் பொழுது, இந்த களத்திற்கு புதிதாக வருகின்றிருந்தாலும் சரி, அனுபவம் மிக்க பொறுப்பாளர்களாக இருந்தாலும் சரி, நாம் நம் வீட்டில் இருந்து நம்முடைய கட்சி கொடியோடு பயணிக்கும் பொழுது, கட்சி பணிக்கான இலக்கை நோக்கி நாம் பயணிக்கும் பொழுது, நாம் திருமாவனுடைய குரலாக, திருமாவனுடைய முகமாக பயணிக்கிறோம் என்பதை நெஞ்சில் நிறுத்திக் கொண்டு பயணிக்க கடமை கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு பல துணைநிலை பொறுப்பாளர்கள், ஒன்றிய செயலாளர்கள், பேரூர் செயலாளர்கள் பொறுப்பேற்றிருக்கிறோம். இந்த பொறுப்பு என்பது தலைமை பண்புக்கான பொறுப்பு. தலைமை பண்புக்கான பொறுப்பு. தலைமை பண்பு என்று சொன்னால், நான் ஒரு புத்தகத்தில் படித்தேன், தலைமை பண்பு என்று சொன்னால் வெற்றியை கொண்டாடுவது மட்டுமல்ல, தோல்வியையும் தோளில் சுமக்க பழக்கப்பட்டிருக்க வேண்டும் என்பதுதான் தலைமை பண்பு. வெற்றியை மட்டும் கொண்டாடுவது அல்ல, தோல்வியையும் தோளில் சுமக்கக்கூடிய பக்குவத்தை பெற்றிருக்க வேண்டும். அடக்கியாவது மட்டுமல்ல தலைமை பண்பு, அரவணைத்து செல்வதும் தலைமை பண்பு. அடக்கியாவது மட்டும் தலைமை பண்பு அல்ல, அரவணைத்து செல்வதும் தலைமை பண்பு. தினம்தோறும் கட்டளையிடுவது மட்டும் தலைமை பண்பு அல்ல, தினம்தோறும் கட்டளையிடுவது மட்டும் தலைமை பண்பு அல்ல, நாள்தோறும் கற்றுக்கொண்டே இருப்பது தலைமை பண்பு என்று நான் படித்தேன். அப்படி தலைமை பண்பை பெற்றிருக்கக்கூடிய நான் அரவணைத்து செல்லக்கூடிய ஆற்றலை, தினந்தோறும் கற்றுக்கொள்ளக்கூடிய ஆற்றலை, தோல்விகளையும் கண்டு தோழாமல் இந்த களத்தில் களமாடக்கூடிய ஆற்றலை வளர்த்துக் கொள்வர்களாக நாம் உருவாக்க வேண்டும். பாவலன் அவர்கள் உரையாற்றும் போது சொன்னார், 2001 அண்ணன் முடக்காத்தான் பாண்டியன் படுகொலையின் போது வழக்கறிஞர் மணிகண்டன் அவருடைய அண்ணன் கைது செய்யப்பட்டார், என்னோடு சிறையில் இருந்தார் என்று சொன்னார். நான் அப்போது 10ஆம் வகுப்பில் தோல்வியடைந்து 16ஆம் வகுப்பு படிக்க இயலாமல் மறு தேர்வுக்காக நான் தயாராக கொண்டிருந்த போது, நான் அண்ணன் எழுச்சி தமிழர்களுடைய புகைப்படங்கள் செய்தித்தாள்களில் வந்தால் அது சின்ன செய்தியாக வரும், மிக அரிதாக இருக்கும். அந்த செய்தித்தாள்களை எடுத்து கட் பண்ணி அதை அப்படியே காலங்களில் ஒட்டி வச்சிருப்பேன். அப்போது விடுதலை சிறுத்தைகள் கட்சி என்று சொன்னால் ஒரு தடை செய்யப்பட்ட இயக்கமாக பார்க்கப்பட்ட காலம். கிராமத்திற்கு 1-2 நபர்கள் மட்டுமே இருப்பார்கள். அப்படிப்பட்ட சூழலில் அண்ணன் முடக்காத்தான் பாண்டியன் படுகொலையின் போது போலீசார் வழக்கு பதிவு செய்து ஒவ்வொரு கிராம